ஒன்று இதுபோல் அமைந்திடுமா? அட இதுபோல் ஒரு ஆசிரியை இனி கிடைத்திடுமா? அவரின் நாட்கள் அழகிய நாட்கள், அற்புத நாட்கள், சிறந்த நாட்கள். கல்வியில் ஒன்றாய் சேர்ந்தது எல்லாம் அது ஒரு சொர்க்க காலம். அழகிய நாட்கள் ஒன்று இதுபோல் அமைந்திடுமா? அவரின் பாசம் எங்களுடன் அழகா என்றும் உயர்ந்திருக்கும். அவரின் கனிவு அனைவருக்கும் கிடைத்திடுவே நாங்கள் தவம். அவரின் பாசம் எங்களுடன் என்றும் வாழ்வில் நிலைத்திருக்கும். கல்வியை கணக்காய் நாங்கள் வைத்து என்றும் உறவாய் அமைந்திருப்போம். அன்பு ஒன்று சந்தோஷத்தின் சாமியாய் புரிய வைத்தார். அன்பு ஒன்று சந்தோஷத்தின் சாமியாய் புரிய வைத்தார். ஆசிரியர் மாணவரையும் பூமியாய் தாங்கி நின்றார். அன்புகள் சேர்ந்து கல்வியில் இணைந்ததே அது ஒரு சொர்க்க காலம். அழகிய நாட்கள் ஒன்று இதுபோல் அமைந்திடுமா? அழகிய நாட்கள் இதுபோல் ஒன்று அமைந்திடுமா? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்பிலார் என்பும் உரிய விலக்கு. தெய்வத்தான் ஆகாதிரினும் முயற்சிதன் மெய்வருத்த புனிதம் என்று சொன்ன நம்ம கல்வி திருவிழா திருக்குறள் எழுதிய திருவள்ளுவரை வணங்கி, மற்றும் நான் யார் சார்பாக வந்திருக்கேன் அப்படின்னா, முதல்ல அம்மாவுடைய அன்னையினுடைய அன்புக்கு அடிபணிந்து வந்திருக்கேன். முக்கியமா நம்மளுடைய சிவகாசி மாவட்ட கல்வி அலுவலர் சிதம்பரநாதன் அவர்கள் அனுப்பி வச்சாரு. நேற்றும் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுறேனாரு. இன்னைக்கு காலையில நினைவுபடுத்தி அம்மா சார்பா கண்டிப்பா நீங்க போய் நின்றுருங்க, நானும் நீங்களும் ஒன்னா நிற்கிறோமான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்புறம் மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. ஆண் பெண் இருவரில் வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன கூடுதல் சிறப்பு இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க, நினைவுபட்டீங்க. கடவுள்கிட்ட ஆண் குழந்தை வேணும் கேட்டாங்க. நீ போ நீ போ நீ போன்னு அனுப்பி வச்சாரு. பெண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி அமைதியா இருக்கு. அவர் பார்த்தாரு, என்ன ஒண்ணுமே அனுப்புறதா இல்லை, நானே வரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னதா ஒரு கருத்துக்கு பெண் குழந்தை மட்டும் சிறப்பு தான். அதே மாதிரி ஆண் குழந்தையும் சிறப்பு தான். ஒரு ஏரோப்ளேன் வந்து ஒரு பெரிய உயரத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது வேகமா ஓடி வந்து பைலட் சொல்லிட்டாரு, எல்லாரும் இதை மாட்டிருங்க பாதுகாப்புக்கு. கொஞ்ச நேரத்துல கடல்ல விழுகும் போது கப்ப நினைச்சு நடந்தது. விழுக போதுன்னா எல்லாரும் பயத்தோட டக்குன்னு பாதுகாப்பு எல்லாம் பண்ணிட்டாங்க. கடலுக்கிட்ட விழுகும் போது ஓடி வந்து அந்த ஜூனியர் பைலட் லைட் எரியுது உள்ள என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் டக்குன்னு அதை லேண்ட் ஆகி போற கடல்ல விழுகிறத வேற தூக்கிட்டாங்க. தூக்கி போய் ஒரு இடத்துல சேஃப் பண்ணி பாட்டியாச்சு. இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்க, ஐயா அந்த விழுகிற தருணத்துல என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறப்போ பாருங்கிறேன், இந்த மாதிரி என் ஒய்ஃப் அவளுக்காண்டி ரொம்ப விரும்பினேன், அவள் என்ன ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாரு. இன்னொரு நாடுகாரு, வீடு கட்டியிருந்தேன், அதை நான் பாதுகாச்சு அதில் போய் உட்கார முடியலன்னு ஆதரவுப்பட்டினாரு. இன்னும் ஒரு 19 பேர் மட்டும் என் பிள்ளை என்ன ஆகும்னு நினைச்சேன், எப்படி வளர்க்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி ஒரு 19 தந்தையர் சொல்லியிருக்காங்க. அவங்க தமிழகத்தை சேர்ந்த தந்தையர். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இங்க இருக்காங்க, நல்லா கூடியிருக்கீங்க. 7 வருஷம் வாழ்ந்தது 7 நாள் சொல்லி ஒருத்தர் பதிவு பண்ணாரு. அந்த எழுத்துலே இவங்க எவ்வளவு அற்புதமா அந்த ஸ்கூலை கொண்டு போனாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ஆசிரியர்கிட்ட பிடிச்சது அவங்களாவே இருந்தாங்க. அது என்ன சார் அவங்களாவே இருக்குது? ஒண்ணும் கிடையாது. ஒரு 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க மதியம் லஞ்சில். ஒருத்தர் பார்த்துருக்காங்க, இன்னைக்கு குளிச்சாலமா நாளைக்கு மட்டும் அவன் இதே வைக்கட்டும் இந்த விழுந்தாங்க அவரை யார் நாம சூசைட் பண்ணி. இன்னொரு ஆள் பார்த்தாரு, என்னது ரயிற்சாலமா தினமும் இப்ப பிரிட்ஜ்ல வச்சு அது தண்ணி இறக்கி மோட கொடுத்துருக்காங்க. இவங்க நாளைக்கு ஒரு கை பார்த்தோம் இதே இருந்துச்சுன்னா மறுபடியும் நானும் சூசைட் பண்ணி நான் யார் கேட்டேங்கிறாங்க. ஒரு 3ஆவது ஆள் அப்படியே சொல்றாரு. மற்ற மறுநாள் வருது, தொடர்ந்து பார்க்குறாங்க, ஆஹா அதே தான் நான் சொல்லி 3 பேர் விழுந்துடுறாங்க. உடனே 2-3 பேருடைய சம்சாரம் ஒன்னா வந்து ஐயோ 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 இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானு சொல்லி பதறாங்க. அதுல 2 பேர் பதறாங்க, ஒரு அம்மா மட்டும் பதறவே இல்லை. அப்பதான் ஒருத்தர் கேட்டாங்க, என்னம்மா நீங்க மட்டும் பதறாம இருக்கீங்க? இல்ல அந்த முதல் விழுந்து கிடக்கானே அது அவங்க சம்சாரம் சமைக்கிறாரு, 2வது விழுந்து கிடக்கானே அது இவங்க சம்சாரம், 3வது நான் தான், ஆனா நான் சமைக்கிறது இல்லை இவன் தான் சமைப்பான், இதே விழுந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா நெருக்கமா அவங்களை பழகிட்டு அவங்க மாதிரி மாற பார்ப்போம். நம்ம வேற அவங்க வேற தான், ஒன்னான குணம் தான், ஆனா சிந்தனை வேற வேற அப்படிங்கிறது அந்த பதிவு. எங்க தலைமை ஆசிரியர் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
கடைசி ஒரு சின்ன விஷயம் மட்டும் கல்வியை ஞாபகப்படுத்துறேன். ஏன் இந்த கல்வி கடவுளை எங்களுக்கு கொடுத்தது? ஆசிரியர் பணி, அறப்பணி, அதுக்கே உன்னை அர்ப்பணி சொல்லி ஒரு கருத்து இருக்கு. அதுல இந்த பீர்பால் வந்து ரொம்ப அறிவாளி சொல்லி எல்லாரும் சபையில ஒரு பொறாமை குணத்தோட இருந்திருக்காங்க. இந்த அக்பர் கொடுக்குறாங்க, என்ன பீர்பால் அவங்க மட்டும் பெரிய ஆளுங்க, அவனை எப்படியாவது நீங்க சோதிக்கணும். என்ன சோதிக்கணும்? நீங்க ஒரு நாள் டம்மியான ஒரு அமைச்சர், ஒரு மன்னனை உட்காரீங்க, நீங்க போய் கூட்டத்தில் உட்காருங்க, இந்த பீர்பால் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு. அப்படியா, ஓகே, நான் கூட்டத்தில் உட்காந்துக்கிறேன், வேற ஆள் உட்கார வைங்க, நான் பீர்பாலை வந்து வேற இடத்துக்கு அனுப்பிடுவோம். பீர்பால் இங்கே வா, போய் ஒரு பக்கத்து நாட்டில் போய் ஒரு ஓலை ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவர் ஓலை வாங்கிட்டு வர்றாரு. மன்னர் வந்து கூட்டத்தில் உட்காந்துருக்காரு. பீர்பால் வந்தோடனே இங்கே தான் ஒரு மன்னர் உட்காந்துருக்காரு. இங்கே எதுவுமே பார்க்கல, நேராக போய் மன்னர் இருந்தாங்க அந்த ஓலை கிடைச்சதுன்னு கொடுத்தாங்க. மன்னனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா என்ன வந்தா சிம்மாசனம் வீட்டுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் கூட எடுக்கவே இல்லை, நேரம் ஒன்று ஏட்ட ஓலை கொடுத்தான் அப்படின்னு. எப்படி இது பீர்பால் முடிஞ்சது? இக்கூடத்துல எல்லாரும் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் அவரை புதுசா கண்டுபிடிக்க மாட்டோம். இதுதான் அந்த கல்வியோடைய அந்த அறிவுத்திறன் அப்படிங்கிறது. உலகம் ஒரு நாடக மேடை, அதுல அத்தனை பேர் நடிகர்கள் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொன்னாரு. ஷேக்ஸ்பியர் வந்து குதிரையில ஒருத்தர நாடகத்துக்கு கூட்டு போவாரு. அவர் இறங்கி விட்டு அங்க இருந்து பார்த்தே நாடக கதாசிரியர் ஆனவன் ஷேக்ஸ்பியர். அது மாதிரி நம்ம எல்லா மனிதர்களும் நடிகர்கள் சொல்றாங்கல்ல, எல்லாருமே ரெண்டு முகம் இருக்கும். ஒன்னு வெளியில அம்பி, நம்ம உள்ள வந்து அண்ணியன் இருப்பாரு. வாங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா காணிப்போம் அப்படி உள்ள மைண்ட் வயசு பேசும். உங்க முகம் பார்த்தாலே சந்தோஷமா உள்ளுக்குள்ள முகம் கட்டையப்பாரு அப்படின்னு சொல்லி உள்ள ஒன்று பேசும். ஆனா எங்க அம்மாவை பொறுத்தளவு தலைமை ஆசிரியர் திருமதி மல்லிகா அவங்களை பொறுத்தளவு வெளியவும் அம்பி முகம் தான், உள்ளே அம்பி முகம் தான். திருவள்ளுவர் சொல்லுவார்ல, சிந்தையாலும் நீ ஒரு மாதிரி